இன்றைக்கி வீக்கெண்டு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஓகே வாக்கிங் போகலான்னு கிளம்பியாச்சு. ஸோ சண்டே அண்ட் தென் டுமாரோ ஆல்சோ மெமோரியல் டே. ஸோ லாங் வீக்கெண்ட் 3 days வந்தாலும் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ யூஷுவல் கூட்டம் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு 7 o'clock அதுக்கப்புறம். ஸோ நம்ம பார்க்கிங் இடத்துக்கு வந்தாச்சு. இப்படி வந்தீங்கன்னா பார்க்கிங் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மக்கள் பார்க் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே ஸ்பாட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு பார்க் பண்ணிவிட்டு உடனடியாக ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம், பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேசன். ஸோ ஒரு பாதி ஹைக்கிங், பாதி ஒரு 20% ஹைக்கிங்கில் இருக்கும். இப்போது வெயில் பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ லேட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணதால் நல்ல வெயில் இருக்குது. மக்களும் ரொம்ப கம்மியாகிட்டாங்க இந்த சமயத்தில். எல்லாம் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அண்ட் தென் ஹோல் டே தே ஃபீல் ரிலாக்ஸ். இல்லாட்டி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கும், லைக் டென்னிஸோ இல்லை ஸ்விம்மிங்கோ. மீன் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட். பார்த்திங்கன்னா நான் போகிறப்போ இங்கே டீரெல்லாம் கூட இருந்தது. அதுக்கெல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு அப்படி என்னுடைய கட்டணும். ஒரு 2.5 hours முடிக்கணுன்றது என்னோடய பிளானு. பட் இன்றைக்கி ரொம்ப ரன்னிங் கூட பண்ணலை, ஜஸ்ட்டு வாக் தான். முட்டியெல்லாம் தேஞ்சிரும் போல இருக்குது. அதனால் நம்ம வாக்கில் எவ்வளோ முடியுது போவோம்னு சொல்லிட்டு நம்ம வாக் பண்ணாலே கார்டியோ எக்ஸசைஸோ ஹில்னோ அப் ஹில் அண்ட் டவுன் ஹில்ல நல்லாவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ட்டு. ஸோ இன்றைக்கி போகிறப்போ வேறு ஒரு பெரியவர் கூட பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டுருக்காராம். ஸோ என்ன விஷயம்னு கேட்டால், நான் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சிம்பிள் பாலிசி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு வருவார் போல இருக்குது. யாருக்கிட்டையும் பேச மாட்டார், அவரும் சோலோவாக அவர் போயிட்டே இருப்பார், வந்துட்டுருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மழை தண்ணி கிடையாது. ஸோ ஏற்கனவே பெஞ்ச மழையிலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் கூட இந்த தண்ணி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இவர் தான் அந்த பெரியவர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரவர். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வந்தேன். அவர் ஒரு 40 years-ஆக இங்கே பே ஏரியாவில் இருக்காராம். சிங்கிளாக தான் இருக்கார் போல இருக்குது. பட்